ஆன்மீகம் அறிவோம் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சித்ரா கணபதியின் அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்ம ஒரு ஆழ்வாரை பற்றி பார்க்க போகிறோம். ஆழ்வார்கள் என்றாலே திருமாலின் புகழ் பாடக்கூடியவர்கள். ஆனால் இந்த ஆழ்வார் திருமால் அடியவரின் புகழை பாடியவர் மதுரகவி ஆழ்வார். இவர் திருக்கோளூருங்கிற ஒரு ஊரில் பிறந்து கல்வியறிவு பெற்று உலகப்பற்றை துறந்து ஒவ்வொரு ஊராக போகிறாரு. அப்போ அயோத்தியிலே ராமபிரானை தரிசனம் செய்த பிறகு ராமன் திருவுருவத்தை அங்கே தரிசனம் செஞ்சுட்டு நம்மாழ்வாரை பற்றி அங்கே கேள்விப்படுகிறார். அப்படி கேள்விப்பட்டு நம்மாழ்வாரின் சீடனாக வேண்டும் என்று நினைக்கிறார், மனதால் நினைத்து கொள்கிறார். அங்கிருந்து தென் திசை நோக்கி அவர் வணங்கிய போது ஒரு ஒளிவட்டம் அவருக்கு மிகப்பெரிய ஒளியாக தோன்றி அது இவரை வழிநடத்துகிறது. அங்கேருந்து கிளம்பி இரவு முழுவதும் அந்த ஒளியை பின்தொடர்ந்து வருகிறார். பகலானவுன்னா அந்த ஒளி மறைஞ்சிரும். அது மாதிரி அடுத்த நாள் இரவு வரும். இப்படி தொடர்ந்து பல இரவுகள் பயணம் செய்து திருக்குறுகுருங்கிற ஊருக்கு வர்றாரு. அங்கே வந்த உடனே கேட்குறாரு, இது என்ன, இந்த இடம் என்னன்னு. இங்கே 16 ஆண்டுகள் உணவு உண்ணாமலும் எதையும் பார்க்காமலும் இங்கே ஒருவர் தவத்திலே இருக்கிறார் அப்படின்னு சொன்னோடனே அதை கேட்டு அவர் அங்கே போய் பார்க்குறாரு. அது யாருன்னா சடகோபர் என்று சொல்லக்கூடிய நம்மாழ்வார். அவருக்கு முன்னாடி ஒரு உட்காந்து நம்ம உட்காந்து அவர் பார்ப்பாரான்னு உட்காந்துட்டே இருக்காரு. அவர் பார்க்கல. அப்போ ஒரு குண்டு கல்லை தூக்கி போடுறாரு. அந்த கல் விழுந்த சத்தத்தை பார்த்தோன்னே அங்கிட்டு பார்த்துட்டு, செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் அது எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பொருள் என்னென்னா, இந்த உடம்பு என்பது உயிரற்றது, உள்ளே இருக்க ஜீவாத்மா தான் உயிர்னு சொல்கிறார். அப்போது இந்த உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மா எதை தின்றால் எதை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு தான் அதற்கு பொருள். அப்படின்னா என்னென்னா, அதற்கு பதிலையும் அவரே சொல்கிறாரு. என்ன சொன்னார்னா, இந்த உடம்பானது ஜீவாத்மாவை உள்ளே இருக்காதான் உயிர். இந்த ஜீவாத்மா இறைவனுடைய திருவடிகளை பற்றி கொண்டு மெய்யுணர்வு உள்ளே வந்துருச்சுன்னா அது அப்படியே பரமாத்மாவோட இணைந்து விடும். அப்படி இல்லை அப்படின்னா அது இந்த உலக வாழ்க்கையில் ஐம்புலன்களின் நுகர்ச்சியினால் இது என்ன செய்யணும், இங்கே இருக்கிறத தின்று இங்கே உழன்று விடும். அப்போ ஜீவாத்மா இறைவனை நுகர்வதால், அதான் தின்றுன்னு சொல்கிறார், இறைவனை அனுபவிப்பதால் பரமாத்மா ஆகிறது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னோன்னு அவருக்கு சீடராகி அவருடைய பாடல்களையும் புகழையும் உலகம் முழுவதும் பரவச் செய்கிறார். சடகோபருடைய புகழை பரப்பியவர் மதுரகவி ஆழ்வார். நன்றி, வணக்கம்.